நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் வாஸ்துல நான் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி வீடே கட்ட முடியாது. மாடி கட்டுனா அந்த ஊரில் மரணம் நடக்குது. அப்போ அந்த கிராமப்புறத்தில் யாருமே மாடி கட்டுறதே இல்லை இன்னி வரைக்கும். இப்பவும் அப்படி இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த இந்த உங்களுடைய வாஸ்து ப்ரெடிக்ஷன் ஏன் அந்த ஊரில் நீ மாடி 2 மாடி எடுத்து நீ ப்ரெடிக்ஷன் பண்ணுங்களேன். அங்கே வாஸ்து நிபுணராக இருக்கட்டும், நீ 2 மாடி கட்டலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாஸ்து அங்கே பொய்யா இருக்குல்ல அந்த இடத்துல, அந்த ஊரில். அப்படி கட்டினாங்கன்னா என்ன? கட்டினா மரணம் நிகழுது அந்த ஊரில். அதனால் ஊர்க்காரங்க யாரும் கட்டுறதில்ல. ஒன்று இல்லை, அதே மாரி கட்டினாங்கன்னா வீடு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுது, 2ஆக பிளந்துட்டு ஏதோ ஒன்று ஆகி அந்த அவங்க வந்து வாழ முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்படுது. அதனால் அந்த ஊர்க்காரங்க யாருமே மாடி வீடு கட்டுவதில்லை. அப்போது பொதுவான வாஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாஸ்துவை வந்து அந்த ஊரில் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணிங்கன்னா இது ரைட்டா ராங்கா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அப்புறம் நீங்கள் வாஸ்து நிபுணர் நான் போய் பெருமையாக போய் வாஸ்து நிபுணர் போய் சொல்லிட்டு நீ மாடி கட்டினாலே அண்ணன் அடி அங்கே வெளுத்து விட்ருவாங்க. போனால் டேய் எங்கள் ஊருக்கு ஓ வாஸ்து செல்லாது பாப்பா. ஆமாம், ஏன்னா எங்கள் ஊர் வாஸ்து இப்படிப்பா. எங்கள் ஊரில் மாடி கட்டினா சாக சொல்கிறியா நீ? மாடி கட்டு, ஆனால் மரணத்தை யார் வாங்குறது? அப்போ கட்டுவாங்களா? அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் அங்கே வந்து சரியாக வருமா? அதுக்கு பேர் தான் ஊர் வாஸ்துன்னாரு என் குருநாதர். ஆமாம், ஊர் வாஸ்து கிராம வாஸ்துன்னு ஒன்று இருக்குடா. நீ வாட்டுக்கு போய் படித்தது போய் அந்த ஊரில் போய் கடை சொல்லி போகலாம், ஒன்றே அடி வெளுத்து விட்ருவாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ முதல்ல அந்த ஊரை அந்த ஊரில் என்ன பவர் இருக்குது, அந்த ஊரினுடைய வாஸ்துத்தன்மை எப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய இறைத்தன்மை எப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய இயற்கை சக்தி எப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய ஆன்ம சக்தி எப்படி இருக்குது, அந்த மண்ணினுடைய மகத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ அந்த ஊரில் போய் அந்த வாஸ்துவை நீ வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இல்லாட்டினா சொன்ன உனக்கும் பாதிப்பு, அதை செய்கிறவனுக்கும் பாதிப்பு, தேவையில்லாத வேலை ஆகிடும், சிக்கலாகிடும். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும்.